அடையானுங்கண்ணா போட்டியை தொடங்கி விடலாம்ண்ணா என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி கொங்கு தமிழ் கொஞ்சி விளையாடும் கோயம்புத்தூரில் இருந்து உங்களுக்கு அன்பு வணக்கங்கள் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இது போட்டி நம்பர் 3 நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோழா. டோல் கேட்ட திறந்து விட்டுட்டாரு ஃபாஸ்டாக் வர்க்கிங். கமான் இமானுவேல் செரியன். ஓ அப்படியே நீ ஒரு சமயத்தில் குதிச்சிட போறேன்னு நினைச்சேன் இங்க இந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல. அவுட் ஆவா பயங்கர க்ளோஸ் கால். ஆஹா என்ன முத்து அங்க ஒரு ஓவர் த்ரோ பவுண்டரியா அப்பீல் பண்ணதுலேருந்து இப்ப பந்து பவுண்டரிக்கு போதான ஒரு பவுலருக்கு ஒரு கடுப்பு. பவுண்டரி வந்துச்சு. இப்ப டிஆர்எஸ் எடுத்து அதையாவது குறைக்க முடியுமான்னு பாப்பாங்க. சூப்பர் ஷாட். இதுக்கு தான் அந்த 16 லட்சம். ஓகே அதுல ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்குமா இந்த ஷாட்டுக்கு கொடுத்துலாமா? ஏன்னா ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 வந்திருக்கு. அவுட். இமானுவேல் செரியன் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். அத்னான் கானை வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல. நல்ல கேப்டன்சி சூப்பர் போலிங் ரமேஷ்னா. முதல் விக்கெட் காலி திருச்சிக்கு 20 for 1. சரியான ஷாட் சுஜய் கிட்ட இருந்து. அட்லாஸ்ட் இவர் பேட்ல இருந்து எப்போ அந்த பவுண்டரி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. காத்துல பந்து யாரே புஷ்டாருங்க. பொய்யாமொழியின் தம்பி உதய்குமார் கலக்கிருக்காரு இன்னைக்கு. 2வது விக்கெட். என்ன செலிப்ரேஷன். ஃபைனல் வரைக்கும் ஓட்டாரு. இவரோட பைசப் சைஸ் கூட கெவின்ட்ட இருக்கும். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராஃபர் ஜமால் அந்த பைசப்ஸ் வச்சு தான் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். பட் இது 4. இப்படி ஆடுங்க சார். இதுதாங்க தேவை. இறங்கி விட்டாருங்க ஒரு 6 வசீம். சண்டே சோல்ட் அவுட். சமா ஷாட்டுங்க. அப்பா 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 ஓவர் தி எக்ஸ்ட்ரா கவர். சமா ஒரு ஸ்ட்ரைக் அங்க. ஷாட் பவுண்டரி பியூட்டிஃபுல்லா போன பாலே ட்ரை பண்ணார். பட் இந்த பால்ல பேஸ் இருந்தது பால்ல. அண்ட் தென் ஃபுல் டாஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட் பொசிஷன்ல இருந்தாரு. காத்துல கையிலயும் போய் விழுந்திருக்கு. சேஃபஸ்ட் ஃபீல்டர் கேபி அருண் கார்த்திக் கையில போய் விழுந்துச்சு. ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டாரு. ரொம்ப ஈஸியான ஒரு கேட்ச் கேபி அருண் கார்த்திக். 41க்கு வெளியேறாரு. 90க்கு 3. ஷார்ட் பால் அடிச்சிருக்காருங்க. 6ங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. சரியான ஷாட். தம்பி 2 டாட் பால் போட அண்ணன் ஒரு கவுண்டர் பஞ்ச் அடிக்க மிட் ஆஃப்க்கு மேல ஒரு சரியான 4. சரியான ஷாட். ஜாஃபர் ஜமால். ஐயோ கோயம்புத்தூர்ல எங்கயோ டமால் அடிச்சு விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில ஷார்ட் பால். நல்ல 6ங்க அது வித் தி வின். நேரா காம்பாக்ஸ்க்கு வந்தது. சூப்பர் ஸ்ட்ரைக் இது. ஒரு ரன் தான் கிடைக்கும். அவுட். சரியான டைரக்ட் ஹிட். பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ரித்திக் ஈஸ்வரன். டடன் டன் டடன் டடன் டன் டடன் அந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஹிட். பெரிய 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 டிசிஷன். பெரிய அவுட். சஞ்சய் யாதவ் காலி. 8 ரன் அடிச்சுட்டு திரும்பி போறாரு. திருச்சி 120க்கு 4. ஜாபர் ஜமால் 39க்கு டமால். யுதீஸ்வரன் நாங்க பாருங்க அக்ரஷனை. நம்ம வந்து உட்காந்து கமெண்ட்ரி 10 பால் இன்சைட் எட்ஜ். பட் கிளவரா ஒரு விஷயம் பண்ணாங்க. ரவுண்ட் ஸ்டம்ப் சொன்னார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட். ஸோ 39க்கு ஜமால் அவுட். 120 for 5 திருச்சி. 160. எட்ஜ் கீப்பர் தலைக்கு மேல ஒரு 4. இந்த ஸ்டேஜ்ல 2 பேட்டர்ஸ் இப்பதான் வீசுவாங்க. அடடே இந்த ராம்போ ராஜ்குமார் தான் நாங்க எதிர்பார்த்தோம். மிகப்பெரிய அடி. இந்த தடவை எக்ஸ்ட்ரா கவர் பக்கம் 6 தொடர்ந்து 4 பாய ஆரம்பிச்சிருக்காரு ராஜ்குமார். புலி வரல என்ன இவரு ஒரு புலி ஆட்டம் ஆடுறேன்னு ஆடி இருக்காரு. உள்ளேனையா அப்படின்னு இருக்காரு ராஜ்குமார். கேட்ச் விட்டது காஸ்ட்லி. அத்னான் கானை இப்ப டிவில காமிங்க. ஏன்னா அவரோட ஸ்கோர் -6 ஆகிருக்கு. மிடில் ஸ்டம்ப் படுத்துருச்சு. மறுபடியும் ஒரு ஸ்லோவர் பால். சோனு யாதவுக்கு ஒரு விக்கெட். முகிலேஷ் கடல் மீனை எடுத்து நீ குளத்துக்குள்ள வரதுக்கு மீன் காலியாகும் இருக்கு. இங்க பாரு இவர் நார்மலா 8th ஓவர் 7th ஓவர் பேட்டிங் ஒரு பேட்டர் இருந்துச்சு. 157 for 6.
ஸ்லோவர் 1 ஃபீல்டர் இருக்காரு அங்க கேபி அருண் கார்த்திக் சூப்பர் கேட்ச் அப்பா சும்மா அதிர்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. எத்தனை சீசன் ஆனாலும் எனக்கு மாஸ் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு, இவரும் சொல்லியிருக்காரு. இந்த இதுல சீசன்ல ஃபிட்னஸ்ல இது பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ஆன ஹேட்ரிக் சோனு யாதவ். ஸ்லோவர் 1 ஹேட்ரிக் வருது. மிட் விக்கெட்ல ஃபீல்டர் இருக்காரு என்ன ஹரிஷ் அவுட். ஹேட்ரிக் ஃபார் சோனு யாதவ். இந்த சீசன்ல முதல் ஹேட்ரிக். ஓவராலா டிஎன்பிஎல்ல 6வது ஹேட்ரிக். பிக் ஷாட்டுக்கு போவார். அதற்கு காரணம் அந்த சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலியை ஏமாத்திட்டார். அந்த ஸ்லோ ரவுண்டில் அப்படியே போட்டு பியூட்டிஃபுல் கேட்ச், நல்ல ஃபீல்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அதில் 157 for 8. முத்து இந்த ஓவர் பாரு, அந்த 3 விக்கெட் தவிர 2 ரன் கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி ஒரு லாஸ்ட் ஓவர். மொமெண்டம் நம்ம பெருசா பேசுவோம். 2 ரன் தான் வந்திருக்கு இந்த ஓவர்ல. அதை தவிர 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு சோனு யாதவ். கலக்கிட்டாங்க. ஒரு பிலோ பார் டோட்டல் மாதிரி தெரியுது இந்த கண்டிஷன்ஸ். நேயர்களே என்ன வேணாலும் நடக்கலாம். ரன் சேஸ் சுவாரஸ்யமா இருக்க போகுது. நெல்லை பேட்டர்ஸ் எப்படி அணுக போறாங்க இந்த டோட்டல. ரன் சேஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சில வினாடிகளில் எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல். இந்த 158 டிஃபெண்ட் பண்ணணும்னா ஒரு குவாலிட்டி bowling தேவை. இங்க கேபி அருண் கார்த்திக் ஆரம்பிப்பாரு. அதிசயராஜ் டேவிட்சன் தூக்கி விட்டாரு. ஷார்ட் பால் வித் ஆன் ஆஃபர். திரும்பி வீர்னாரு. இந்த வாட்டி தேர்ட் மேன் உள்ள கொண்டு வந்தாங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. சரியான ஷாட். இப்போ அந்த 5-4 வெச்சாங்க. பட் bowler போட்ட லைன் தப்பு. விட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி கவாசுக்கு மேல இவர் இதாங்க பண்ணுவாரு. பவர் பிளேல தில்லுக்கு தொட்டு பேட்டிங் ஆடுவாரு. ஃபுல் டாஸ் நேரா அடிச்சாருங்க. சந்தோஷ் குமரன் வேற மாதிரி பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. 4 பவுண்டரி 16 ரன் அந்த ஓவர்ல. 34 for all outs. லெக் சைடுல வீரி விட்டுருக்காரு. ஆஹா இன்னும் டைவ் போடுங்க செல்வகுமரன். வாட் a ஷாட். வேற லெவல் ஷாட். இன்னைக்கு பார்த்ததிலே மிக அற்புதமான ஷாட். அழகான ஷாட். சரியான பேட்டிங். அற்புதமான பேட்டிங் இது கேபி அருண் கார்த்திக் கிட்ட இருந்து. டிஎன்பிஎல் ஹிஸ்டரியிலேயே அதிகமான ஃபோர்ஸ் அடிச்சது கேபி அருண் கார்த்திக் தான். வேற லெவல் ஷாட். இங்க நீ பார்த்தனா யப்பா சூப்பர். நம்மளிடம் கற்றுக்கொண்ட யானைப்பால் மன்னா என்று சொல்லும் பொழுது அந்த விக்கெட் விழுந்துள்ளது. கணேஷ் மூர்த்தி. இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அந்த இதெல்லாம் எடுத்தாங்க பார்த்தா ரிவ்யூ கிவ்லாம். அதில் கொஞ்சம் அந்த கேப் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். பாருங்க தான் தூக்கி போட்டாரு. ஆனா 6. சஞ்சய் யாதவோட எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஸ்லோவரா போட்டார். அஜிதேஷ்க்கு பேஸே கொடுக்கல. அவர் அவ்வளவு செட்டில்டா தெரியல இன்னைக்கு. ஒரு மாதிரி பேஸ் இல்லாத பந்துகளை விளையாட கொஞ்சம் கஷ்டப்பட்டாரோ. ஒரு கஷ்டமான இன்னிங்ஸ். அவுட் ஆகியிருக்காரு 7 ரன்னுக்கு. 87க்கு 2 நெல்லை. ஆஹா வெச்சிட்டாருங்க. செம்ம ஷாட்டுங்க இது. அரைக்குழி பந்து. இப்பதான் பேசியிருந்தோம். நேரா போடலாம். நிதானமா ஸ்லோவா போட பார்க்கணும். கேட்ச் எடுத்து பார்க்கணும். புடிச்சிருக்காருங்க. அடேங்கப்பா அட்டகாசமான கேட்ச் எடுத்திருக்காருங்க. என்ன ஒரு கேட்சுங்க. மீண்டும் பார்க்கலாம். பாருங்க என்ன தெரிஞ்சு அவுட்டுங்க இது. அவுட் டிசிஷன் வந்து விட்டது. மேட்சுக்குள்ள திரும்ப வராங்களா கிராண்ட் சோழாஸ் இந்த பிரில்லியன்ட் ஃபீல்டிங்கின் மூலம். ரித்திக் 9 ரன்னுக்கு அவுட். 104க்கு 3. காத்துல சரியான கனெக்ஷன் இல்ல. இந்த வாட்டி கேட்ச் பிடிப்பாங்களா லாங் ஆஃப்ல? எஸ் பிடிப்பாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா கேட்ச பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பர் 77. பட் முக்கியமா முகிலேஷ் ஒரு சூப்பர் ஸ்பெல் bowling போட்டுட்டு இருக்காரு. இந்த மேட்ச் பூனை நெல்லை ராயல் கிங்ஸ் பக்கம் இருக்கு. திருப்பி மதில் மேல் குதித்திருக்கிறது அந்த பூனை. சந்தோஷ் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு தெரியல. 45க்கு இப்போதைக்கு அவுட். இம்பாக்டா நெல்லை 109க்கு 4. இதுவும் புரிஞ்சிருச்சு. பவுண்டரி. செம ஷாட். என்எஸ் ஹரிஷ் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்டுங்க. புல்லட் மாதிரி போயிருக்கு. ட்ரேசர் புல்லட் மாதிரி ஒரு பவுண்டரி. மச் நீடட் இந்த சமயத்துல. ஒரு பிரஷரை விட வேண்டாம்.
திருப்பி ஒரு யார்க்கர் அட்டெம்ப்ட் பட் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் புல்லட் மாதிரி பிறகு திருப்பியும் பவுண்டரி. இன்னொரு விக்கெட்டா எடுத்துட்டாருங்க அந்த விக்கெட்டை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு முகிலேஷ். ஈஸிலி த பெஸ்ட் பவுலர் டுடேன்னு சொன்னோம். அதுக்கு ஏத்தால் போல பாத்தீங்கன்னா கலக்கிருக்காரு. ஸ்லாட்லேயே இல்லையே, எதுக்கு அடிக்க பார்த்துருக்காரு புரியவே இல்லை. சிங்கிள் ஆடிட்டு ஜாலியாக இந்த மேட்சை கொண்டு போய் முடிச்சிருக்கலாங்க. தவறான ஒரு யோசனை. நிர்மல் கான் ஃபார் 10, 138க்கு 5. இது 4 ரன்னுங்க. கொஞ்சம் சுமாரா போட்டார், நல்லா அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு லோ லைங் ஃபுல் டாஸ். செம ஸ்ட்ரைக்குங்க. அப்பா 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 ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். என்ன பவர் ஜெனரேட் பண்ணிருக்காரு. ஹை குவாலிட்டி ஷாட்டுங்க. சிக்ஸ் அடிச்சு முடிச்சிருக்காரு. இதோட ஒரு ஃபேண்டாஸ்டிக் வின். நெல்லை வின் பை 5 விக்கெட்ஸ். சூப்பர்பா டாமினேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க சோனி யாதவுடைய ஒரு ட்ரெமெண்டஸ் ஹேட்ரிக் மூலமாக. கடைசியில் ஒரு 20-30 ரன் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் பிரமாதமா அருண் கார்த்திக் கேப்டன் ரீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். திருச்சி கிராண்ட் ஷோலர்ஸ் முதல்ல பேட்டிங் பண்ணி 157க்கு 8 விக்கெட்கள் விட்டு அடிச்சிருந்தாங்க. வசீம் அகமது 41 அடிச்சாரு. போலிங்ல சோனு யாதவ் ஹேட்ரிக் எடுத்து மேட்சுக்குள்ள வந்தாங்க. இன் ரிட்டர்ன் நெல்லை ராயல் கிங்ஸ் 162 ஃபார் 5ன்னு 19.2ல பிரமாதமா மேட்ச் முடிச்சிருக்காங்க.